எடப்பாடிக்கு போனை போட்டு அமித்ஷா அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. அதுவுமே அதிமுக எப்பவுமே பாத்தீங்கன்னா பாஜகவை தேடி போய் கூட்டணிக்கு அழைத்து கொண்டு வரல. அதற்கு மாறாக பாஜக டெல்லியில் இருந்து சென்னை வந்து ஒரு நாட்கள் காத்து கிடந்து இரண்டாவது நாள் தான் கூட்டணியை உறுதி செய்து விட்டு போனது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாகவே பிரதமர் மோடி கூட 3 முறை அழைப்பு விடுது. அந்த 3 முறையும் எடுக்க முடியாது என நிராகரித்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமீபத்தில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுடைய இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்பது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலே அந்த தேர்தல் என்பது இருக்க போகிறது. ஒவ்வொரு கட்சிகளுக்குமே முக்கியமான ஒரு தேர்தல். எப்படியாவது இந்த முறை பாஜக கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற்றாக வேண்டும், அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது பாஜக மிகப்பெரிய எண்ணங்கள் ஒன்றாக இருக்கிறது. அதற்கு உறுதுணையாக தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட்டணிக்குள் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது பாஜக பிளஸ் அதிமுக கூட்டணியுடைய கட்சிகளுடைய எண்ணங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலையும் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணங்களாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்குத்தான் அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்கள் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் வரைக்கும் பேசி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது கூட்டணியில் அடுத்து எந்த கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கிறது, நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும், திமுகவிற்கு எதிராக என்ன செய்ய வேண்டும், பாஜக என்ன கோஷங்களை எழுப்ப வேண்டும், பாஜக அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமியிடம் உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்கள் தொலைபேசியிலே பேசி விவரங்களை கேட்டிருந்திருக்கிறார். அடுத்தாக பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் இணைக்கக்கூடிய முயற்சி எந்த அளவிலே இருக்கிறது, முயலுமா அல்லது நாங்கள் களத்திலே இறங்க வேண்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை என்பது பேசி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டாலும் கூட முதலமைச்சராக மாறுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அதேனும் ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டால் துணை முதலமைச்சர் பதவியை அமைச்சர் பொறுப்புகளாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. இந்த கட்சி அதிமுகவாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமித்ஷா அவர்கள் சொல்வதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகள் பூரா மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவாகவே நல்ல செய்திகள் வரும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா. அப்படியே தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி என்பது அமையுமா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பா.